அண்மை செய்தி. மக்களவை தேர்தல் 2ஆம் கட்ட வாக்குப்பதிவானது விறுவிறுப்பாக நடைபெற்று வரக்கூடிய சூழலில் காலை 9 மணி நிலவரமானது தற்போது வெளியாகியிருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் ராஜா விவரிக்க கேட்கலாம். வணக்கம் ராஜா. கடந்த தேர்தலை ஒப்பிடும்போது இந்த தேர்தலானது வாக்குப்பதிவு எவ்வளவு சதவீதம் அதிகரித்து காணப்படுகிறது? தற்போது வரை கிடைத்திருக்கக்கூடிய நிலவரத்தின்படி முதல் எந்த ஒரு அசம்பாவித சம்பவமின்றி வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. அஸ்ஸாம் மாநிலத்தில் அந்த 9 மணி நிலவரப்படி 9.71% வாக்குப்பதிவாகி இருக்கிறது. பீகார் மாநிலத்தில் 9.84% வாக்குப்பதிவாகி இருக்கிறது. சத்தீஸ்கர் மாநிலத்தில் 15.42% வாக்குகள் பதிவாகி இருக்கிறது. ஜம்மு காஷ்மீரில் 10.39% வாக்குகள் பதிவாகி இருக்கிறது. கர்நாடக மாநிலத்தில் 9.21%, கேரளா மாநிலத்தில் 11.98% வாக்குகள் பதிவாகி இருக்கிறது. மத்திய பிரதேச மாநிலத்தில் 13.88% வாக்குகள் பதிவாகி இருக்கிறது. மகாராஷ்டிரா மாநிலத்தில் 7.45% வாக்குகள் பதிவாகி இருக்கிறது. மணிப்பூர் மாநிலத்தில் 15.49% வாக்குகள் பதிவாகி இருக்கிறது. ராஜஸ்தான் மாநிலத்தில் 11.77%, திரிபுரா மாநிலத்தில் 16.65% வாக்குகள் பதிவாகி இருக்கிறது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் 11.67% வாக்குகள் பதிவாகி இருக்கிறது. மேற்கு வங்க மாநிலத்தில் 15.68% வாக்கு பதிவாகி இருக்கிறது. இதில் அதிகப்படியாக திரிபுரா மாநிலத்தில் 16.65% வாக்குகளும், குறைவான வாக்குப்பதிவாக மகாராஷ்டிரா மாநிலத்தில் 7.45% வாக்குகள் பதிவாகி இருக்கிறது. இது போக ஒரு இடைத்தேர்தல், சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல் ராஜஸ்தான் மாநிலம் பகடோரா தொகுதியில் நடைபெறுகிறது. அங்கே 13% வாக்குகள் பதிவாகி இருக்கிறது. இதில் பார்க்கும்போது குறிப்பாக கேரளா மாநிலத்தில் ஒரே கட்டமாக 20 தொகுதிகளுக்கும் மக்களவை தேர்தல் நடைபெறுகிறது. மற்ற மாநிலங்களில் ஒவ்வொரு கட்டமாக நடைபெறுவதால் சில மாநிலங்களில் இந்த குறைவான வாக்கு பதிவுகள் பதிவாகி இருக்கிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி ராஜா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.